பிரியா, கதவை திறக்க எவ்வளவு நேரம் தான்? வெளியே சரியான டேய். மழைண்ணா. உட்கார்ற ஃபர்ஸ்ட். ஃபுல்லா மழையாண்ணா. ஏன் நிவேதா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஏய், ஏன் கத்திட்டே இருக்கீங்க? இங்க வந்து பாரு. ஏய், எப்படா வந்த? நல்லா இருக்கியா? நீங்க எல்லாம் இருக்கீங்களா? என்னடா இப்படி மழையில நனைஞ்சிட்டு டவல் வந்திருக்க? எடுத்து வேண்டியதானே? பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் ஊர்ல இருந்து எக்ஸாம்காக வந்திருக்கான். ஓ, அவன் அப்படியா? என்ன தேவையோ அது எல்லாமே நீ கூட இருந்து பாத்துக்கோ. சரிங்க. ஓகேவா? டேய், வாடா வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோ. டேய், இதான்டா நம்ம ரூமு. இங்க பாரு, உங்க அம்மா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த எக்ஸாம் நீ எழுதி பாஸ் பண்ணிரு. பேங்க் வேலையை வாங்கிடணும், சரியா? என்னடா பாத்துட்டு இருக்க? முதல்ல பேக் எடுத்து வை. வச்சது போதும், வா. இங்க பாரு, சட்டை எல்லாம் ஈரமா இருக்கு. என்ன கழட்டு விடு. நீ நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அண்ணின்னு சொல்லிட்டு கூச்செல்லாம் பட வேண்டாம். அண்ணின்னு ஒரு வார்த்தை நீ என்ன கூப்பிட்டாலே போதும், தான் வந்து நிப்பே, சரியா? நிவேதா, என்னங்க? நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். நீ கூட இருந்து எல்லாம் பாத்துக்கோ. ஓகேவா? அண்ணி, ட்ரெஸ் மாத்தணும். சொல்ல வேண்டியதானே? சரி, நீ ட்ரெஸ் மாத்த, நான் போயிட்டு வரேன். ஆ. டேய் அரவிந்த், சாப்பாடு எப்படி இருக்குடா? நல்லா இருக்கு. இந்தா கொஞ்சம் போட்டு சாப்பிடு. சரி, வேற ஏதாவது வேணா கேளு, எடுத்துறேன். சரி. ஏங்க, நீங்க லஞ்ச் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க. போனோடு. இந்தாங்க. ஏய் அரவிந்த், நல்லா படி. ஓகேவா? என்ன டவுட் போயிட்டு வந்து evening ஈவினிங் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். ஓகேவா? வரமா? என்னங்க? சொல்லுமா. என்னங்க உங்க தம்பி இப்படி பாத்துட்டு இருக்கான்? ஏன், என்னாச்சு? அவன் பார்வையே சரியில்லை, குறு குறுன்னு ஒரு மாதிரி பாக்குறான். பார்வையே அப்படிதான் இருக்கும். அதை போய் நீ தப்பா நினைக்கிற. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்ல இல்ல, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர். அவனுக்கு என்ன சொல்றீங்க? அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் அவன். அதனால உனக்கு என்னமோ தப்பா தெரியுது. அதெல்லாம் விடு. சரி, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மச்சான், ரூம் காலியா இருக்குன்னு சொன்னேன்ல, நாங்க வந்து ஒரு 2 நாள் மட்டும் ஸ்டே பண்ணிப்பா. இல்ல மச்சான், எக்ஸாம் முடிய டேய். வரைக்கும். என்னடா எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்ல நீ ஃப்ரெண்டு வீட்ல தங்கி படிக்கலான்னு. ஏன் இங்கே இருந்து படிக்க வேண்டியதானே? இல்ல நீங்க இருந்தா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இல்ல நீங்க இருந்தா உங்க 2 பேத்துக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தோணுது. அதோட
கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நீ என்னால. இப்ப என்னடா உனக்கு? ஹாப்பியாடா? இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். இங்க பாரு, உன் மனசு எனக்கு நல்லாவே புரியுது. இதெல்லாம் உனக்கு நிரந்தரமா வேணும்னா நீ நல்லபடியா படிச்சு பேங்க் வேலையை வாங்கணும். கேக்குதா? தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காத. நீ நல்லா படிச்சு இந்த எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆனு. இங்க பாரு, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நீ வெளியே காட்டியிருக்க, நான் வெளியே காட்டல. இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நீ படிச்சு பெரிய ஆளாகணும். அப்பதான் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். உங்க அண்ணன் அடிக்கடி ஆஃபீஸ் வேலையா வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீ பண்ணணும். ஏங்க, ஐ மாதிரி சாரிங்க. எதுக்கு சார் கேட்குறேன் இப்போ? இல்லைங்க, அவங்கிட்ட இப்படி பேசினேன்ல, அதனால தான். நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. இதே அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்னும் 2 வாரம் இங்கே ஸ்டே பண்ணாலும் என்ன இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிடுங்க. எப்படியாவது அவனை கிளப்பி விட்டுருங்க. சரி, ஓகே. தூங்கலாமா? ஏய் அரவிந்த், விடு. என்ன பண்ற? ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் அரவிந்த், டேய் என்னடா ஆச்சு? என்ன எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸா? இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, சொல்லுண்ணா. நான் உனக்கு ஊருக்கு டிக்கெட் போடுறேன், நீ கிளம்பு. இல்லைண்ணா, ஒரு 2 நாள் போகிறேண்ணா. டேய் கிளம்புடா. சரிண்ணா, அண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டா. டேய், அண்ணியோட அப்பாவுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, அது வேற ஊருக்கு வேற கிளம்பி போயிருக்கான். நானும் பின்னாடியே போனோம். ஓகேவா? நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நம்மகிட்ட ஒன்றாவே போய். சரிண்ணா. ஊருக்கு போயிட்டாங்களா? இப்போ அன்னைக்கு ஹக்லாம் பண்ணாங்க, ஏதோ பேசினாங்க. இல்லை அண்ணன் போய் சொல்றாரா? இல்லையே. சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ண. ஆல்ரெடி ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காங்க. ஐ எம் ஸோ சாரி அரவிந்த். நான் வேணும்னு இதை பண்ணல. உன்னோட கரியருக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நீ உன் லைஃப்பில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வரணும், அதுக்காக தான் இப்படிலாம் நான் பண்ணேன். என்ன பண்ண, உன்னோட வயசப்படி நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். என்னை மன்னிச்சிடு. உன் கரியரில் நீ பெரிய ஆளாக வளர்றதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் ஒன் மோர், ஆல் தி பெஸ்ட் அரவிந்த். பை. சாரி அண்ணி, ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன்.
நீங்க நல்லதுக்கு ஏதோ சொல்லியிருக்கீங்க, ஆனா நான் வேற எதுவுமா எடுத்துட்டு இருக்கேன் அண்ணி. சாரி அண்ணி.